அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய 12வது ஜோதிட கர்த்தரங்களை தமிழ் புலவர், ஜோதிட ரத்னா, ஜோதிட ஆராய்ச்சியாளர் நிறைய ஜோதிட கருத்துக்களை நூலா எழுதிட்டு வர்றார். இன்னும் வெளியே வர முடியல. கண்டிப்பா விரைவில் வர இறைவனை பிரார்த்திப்போம். ஐயா பாண்டூர் மணிபாலன் ஐயா அவர்கள் நம்முடைய 12வது ஜோதிட கர்த்தருக்கு வந்திருக்கிறார். அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு பொன்னாடை பூர்த்தி கொள்கிறோம். ஐயாவுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா, 8ஆம் பாவம் கெட்டதா நல்லதா? ஏன்னா 8 அப்படின்னாவே பயமா, 8ஆம் நம்பர் வாங்க மாட்டாங்க. இன்னும் ஒண்ணு, சீனாவுல 13வது மாடி கட்ட மாட்டாங்க. 12வது மாடிக்கு அடுத்து 14 தான் போட்டிருப்பாங்க நம்பர், 13 போட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி சில நம்பர்ஸுக்கே சில பலன்கள் இருக்குது இல்லையா? அதுபோல 8 நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்த ஐயா வந்திருக்கிறார். ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். ஐயா தன்னுடைய கருத்துக்களை அள்ளி தெளிக்குமாறு அன்போடு யூஸ் பண்ணீங்களா? தேவையில்லையா? ஓகே, சூப்பர், அருமை. இதுதான் நல்லது. இந்த 12வது கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய குருநாதருடைய ஆசை என்னன்னு சொன்னா, இந்த பகுதியிலே ஜோதிட கருத்துக்களை, ஜோதிடத்தை வளர வைக்க வேண்டும். இது இந்த மீட்டிங்லாம் வெட்டியா வீணா போடல. வருமானம் இருக்கு இல்ல, 10 பேர் வராங்க வரல, அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது பாத்தீங்களா? அது மகா பெரிய எண்ணம். அது அவர் ஜோதிடத்துக்கு செய்யக்கூடிய தன்னலமற்ற சேவை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நிறைய பேர் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை தொழிலாக மாற்றி வருமானம் எப்படி பார்ப்பது என்று அந்த நோக்கத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அது நியாயம்தான், தப்பு இல்லை. வருமானம் இல்லாம எந்த தொழிலாம் நாம செய்ய முடியும்? நியாயம்தான். ஆனால் பெரிய பெரிய குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அரிய பெரிய கருத்துக்கள். ஆனால் நம்முடைய குருநாதரை பொறுத்த அளவிலே வருமானம் வருகிறதோ வரலையோ, இந்த கருத்தரங்கை தொடர்ந்து நாம் நடத்தி ஜோதிடத்தை பரப்ப வேண்டும் இந்த பகுதியிலே. எனக்கு தெரிந்து அந்த நோக்கத்திலே செய்யக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒரு மகா பெரிய சேவை. அப்படிப்பட்ட என்னுடைய குருநாதர் அவர்களே, இந்த பகுதியிலே ஜோதிடத்தை திறம்பட நடத்தி பொதுமக்களுடைய பார்வையிலே எடுப்பாக தெரிந்து வருகின்ற திரு சீனிவாசன் ஐயா வெள்ளையன் அவர்களே, ஏனைய நபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் பாவம் கெட்டதா நல்லதா? அது அடுத்த விஷயம். இந்த 8ஆம் பாவம் பாத்தீங்கன்னா 12 பாவம் இருக்கு இல்லைங்களா? இந்த 8ஆம் பாவத்தை 7க்கு அப்புறம் தான் வச்சாரு. ஏன் 7க்கு முன்னாடியே வச்சிருக்க கூடாதா? ஜோதிடத்திலே 5ஆம் பாவம் 4ஆம் பாவம் இருக்கிறது. சொத்து சுகம்லாம் வாங்கிட்டோம். 5ஆம் பாவம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிள்ளை வந்தா நல்லது. முன்னாடியே பிள்ளை பெற்றாக்க சொத்து இல்லாத பிள்ளை ஆயிடும். அதான் 4, 5 வச்சாங்க. சொத்து சுகம், பிள்ளைகள், சொத்து சுகம் வந்த பிறகு பிள்ளைகளாலே மனது வேதனைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நோய் வரும். அதனால 6ஆம் பாவத்தை வச்சார். சரிங்க. அப்ப 7ஆம் பாவம் பிறகு வருகிறது. அப்ப திருமண பிள்ளைகள் அமைந்த பிறகு 8ஆம் பாவம் வருகிறது. ஆக இந்த 8ஆம் பாவம் என்பது ஆயுளையும் குறிக்கும், மரணத்தையும் குறிக்கும். அங்கே மரண புள்ளி இருக்கிறது. இதற்கு முன்னாடி ஒன்று செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். குருநாதர் அவர்களுடைய அனுமதியோடு திரு கீழவளைவு சுப்பிரமணிய ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் இறந்ததற்கும், பெரியசாமி அவருடைய தாயார் இறந்ததற்கும், கள்ளக்குறிச்சியிலே நல்லதோ கெட்டதோ சாராயம் அருந்து அந்த இறந்தார்கள் அல்லவா, அந்த 50 பேர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய
கொஞ்சம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க ஐயா. ஏன் என்று சொல்லுகிறேன்னா, எங்களுக்கு வகுப்பு நடத்தும் போது ஐயா அவர்கள் நிறைய புத்தகத்தை எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. திரு ஏழ்மலை ஐயா அவர்கள். அதுல பாத்தீங்கன்னா கீழே வளைவு சுப்பிரமணிய ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம் தான் அதிகம். அந்த அளவுக்கு இந்த பாவக பலனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 12 பாவமும் தெளிவாக அலசி ஆராய்ந்து எந்தெந்த கோணத்தில் எல்லாம் பலன் சொல்ல முடியுமோ 12 பாவத்தை அக்கு வேற ஆணி வேற இவ்வளவு பெரிய புத்தகம் அது. இது யாரால் சொல்ல முடியும்? அது அவருக்கே உரிய பாணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்தை லக்கண பலன் அதுல பாத்தீங்கன்னா 12 லக்கணங்களுக்கு உண்டான பலன் சொல்லி இருப்பார். அதிலே அசுபர் யார், சுபர் யாரு, பாதகாதிபதி யாரு, இதெல்லாம் சொல்லி அருமையாக அந்த 12 பாவத்துல நின்னா என்ன பலன் இதெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிபத்திய பலன் அதுல பாத்தீங்கன்னா 2, 7 இப்படி ஆதிபத்திய பலன் வருது பாத்தீங்களா. இதையெல்லாம் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகத்தோடு விளக்கி இருப்பார். ஆகவே அவர்களை இழந்து நாம் தவிக்கிறோம், வாடுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் ஆன்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை பார்க்காமலே அவருடைய சீடனாக நான் மனதில் எண்ணி கொண்டிருக்கிறேன். சரி, இப்ப சப்ஜெக்டுக்கு வரலாம். இப்ப இந்த 8ஆம் பாவம் என்று சொன்னால் அதனுடைய காரகம் என்னங்க? ஆயுள் சொல்லிட்டோம். சரிங்க, போராட்டம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யுத்தம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிலர் எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை இருப்பார். அது மீளா வியாதி. அந்த மீளா வியாதியை சொல்லுவதும் இந்த 8ஆம் பாவம் தான். சில பேர் பாத்தீங்கன்னா சதா வருத்தமா இருப்பாரு. என்னமோ உலகம் எடுத்து விழுந்த மாதிரி வருத்தத்தில் இருப்பார்கள். அது நீங்காத விசனம். அதை சொல்லுவதும் இந்த 8ஆம் பாவம் தான். தோல்வி, துன்பம், மானக்குறைவு, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு சமுதாயத்தில் அவமானப்படுவார் ஒரு நபர். அதை சொல்லுவதும் இந்த 8ஆம் பாவம் தான். சிறுநீரக கோளாறை சொல்லுவதும் 8ஆம் பாவம் தான். அரச தண்டனை சொல்லுவதும் 8ஆம் பாவம் தான். கடன் கொடுத்தா வருமா வராதா அது 8ஆம் பாவம் தான். காரிய தடை நடக்கிறது. இந்த காரியம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா 8ஆம் பாவத்தான் பார்க்கணும். 8ஆம் பாவம் நல்லா இருந்தா காரிய தடை இல்லை, 8ஆம் பாவம் சரியில்லைன்னா காரிய தடை. ஆக வீண் அலைச்சல். வருஷம் பூரா அலைவாரி கொள்ளையில இருந்து இது 50,000 செலவு பண்ணிடுவாரு, 10,000 கூட நெல் சேர்ந்து இருக்காது. அப்ப வீண் அலைச்சல் நான் சொல்லிட்டேன், ஆயுள் சொல்லிட்டேன். அப்புறம் காப்பீட்டு பணம் போட்டிருப்பார். அது இதுதான் எல்ஐசி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது நாம உழைச்சு போட்டாலும் அதெல்லாம் உழைக்காம வரக்கூடிய பணம். ஆக இதெல்லாம் சொல்றது இந்த 8ஆம் பாவம் தான். சரிங்க, வட்டி கொடுக்குறான், ஒழுங்கா வருமா வராமா ஏமாத்தி விடுவானா, இதை சொல்லுவது 8ஆம் பாவம். சரிங்க, புதையல் இருக்குமா, என் ராசிக்கு புதையல் கிடைக்குமா? இந்த காலத்துல புதையல யாரும் நம்பல. அந்த காலத்துல நம்பி அதுக்காக கோழி எடுத்தவர்கள், மனிதனையே வெட்டியவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆகவே புதையல் வெறி அந்த காலத்திலே இருந்தது. இப்ப புதையல் கிடைக்கும்னா எனக்கு நிறைய சொத்து வந்தா அதே புதையலா தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்காக மெனக்கிட்டு யாரும் புதையலை தேடுறது கிடையாது. ஆக புதையல் எதிர்பாராத தன வருவு. திடீர்னு இருப்பாரு ஒரு ஆளு, ஏங்க நீங்க எல்ஐசி அவங்க அம்மா அப்பா போட்டு போயிருப்பாங்க, திடீர்னு கொண்டாந்து ஒரு 50,000 கொடுப்பாரு. என்னங்க அது? ஏங்க உங்க அம்மா அப்பா எல்ஐசி போட்டாங்க, அது உங்களுக்கு வருது. என் வாழ்க்கையில எனக்கு நடந்தது, ஆனா எனக்கு அந்த பணம் எல்லாம் என் தம்பிக்கு போயிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு போஸ்ட்மேன் வந்தாரு, ஏங்க எல்ஐசி இருக்குங்க அப்படின்னாரு, மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னாரு.
அவங்க எங்க அம்மா என்ன பண்ணிடுச்சு, நான் உத்தியோகத்துல இருந்தேன், இவனுக்கு பணம் தேவையில்லைன்னு நினைச்சது பொழுது என் தம்பிக்கு போட்டு போயிடுது. ஒரு 50,000 ரூபாய் வந்தது. யாருங்க? செந்திலுங்க அப்படின்னு. என் தம்பிங்க போங்க அப்படி. என்ன விஷயம்? என்ன எல்ஐசி போட்டிருக்காங்க, உங்க அம்மா அந்த பணம் அங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, சந்தோஷம். ஆக இந்த இது மாதிரி வரக்கூடிய எதிர்பாராத தன வரவுகள். சரிங்க, நீங்க 8ஆம் பாவம் கெட்டதுன்னு சொன்னீங்கல்ல, ஆராய்ச்சி செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த 8ஆம் பாவம் வலுவாக இருந்தால்தான் ஒரு ஆராய்ச்சியை செய்ய முடியும். பெரிய பெரிய ப்ரொஃபசர் இருக்கிறாரு, பெரிய பேராசிரியர் இருக்கிறாரு, ஒரு பொருளை பற்றி ஆய்வு செய்கிறார், திறம்பட பேசுகிறார். அவருக்கு அந்த 8ஆம் பாவம் நன்றாக இருப்பதனால் தான் ஆய்வு செய்கிறார். ஆக இது மாதிரி நிறைய இருக்கு. ஆக 8ஆம் பாவம் நல்லது என்று சொல்லி என்னுடைய முடிவு. அது குருநாதர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை 8ஆம் பாவம் நல்லது. சரிங்க. அடுத்தது இந்த 8ஆம் பாவம் ஆயுள்னு சொன்னோம்ல, மரணம்னு சொல்றான். சரிங்க, இந்த 8ஆம் பாவத்தை வச்சு அதாவது என்ன சொல்லலாம் என்பது அது வேற விஷயம். மரண புள்ளி என்று ஒன்று இருக்கிறது. 9 கிரகங்கள் 100 வருடமாக நம்முடைய வாழ்க்கையை ஆளுகின்றன. ஆனா யாரும் 120 வருடம் ஆண்ட மாதிரி தெரியல. குரு திசை ஆரம்பிக்கிறது. சென்றது 4 வருஷம் 116 வருஷம் யாராவது இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்களா? இல்லை. ஆக மரண புள்ளியில் அவர்களை தள்ளி விடுகிறது இந்த 9 நவக்கிரகங்கள். ஆக மரண புள்ளி என்ன? இதை கீழே வளைவு ஐயா அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கிறார். மரண புள்ளி என்பதை இதற்கு மேல் இந்த மனிதன் இருக்க மாட்டான். அதான் மரண புள்ளி. அந்த மரண புள்ளியை சொல்லுவது 8ஆம் இடம். சரிங்க, வேற என்ன சொல்லலாம்? இப்போ நான் நல்லா இருக்கிறேங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் சாவ போறேன். நான் எந்த கிழமை, எந்த வருடம், எந்த தேதி, எந்த திதி, எந்த கரணம், இது எல்லாம் சொல்றதுக்கு இந்த மரண புள்ளி உதவுகிறது. இந்த மரண புள்ளிக்கு மேல் இந்த மனிதன் வாழ முடியாது என்பதுதான் மரண புள்ளி. ஆகவே இந்த அளவிலே ஜோதிடம் ஒருவருடைய அந்த மரணத்தை கணிக்கிறது. எங்க தாத்தா அந்த காலத்திலே, அதாவது 1967 68 ஜோதிடம் பார்த்தவரு. அவர் 50 ரூபா வாங்குவாரு. அப்ப நான் 10வது படிச்சுக்கிட்டு எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன். அவர் என்ன சொன்னாரு, இதை எழுதுலாம் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னா, அதாவது 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் அந்த பலன்களை எல்லாம் எழுதி கொண்டு 8ஆம் பாவத்தில் எழுதுகிறார். இந்த மனிதர் இந்த தேதியில், இந்த கிழமையில், இந்த வருஷத்தில், இந்த நட்சத்திரத்தில், இந்த திதியில் இவர் மரணிப்பார். அது இடையில ஜோதிடத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி, கத்துக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா சொல்லி கொடுத்தது கொஞ்சம் மறந்துதான் போச்சு. வந்த பிறகு ஐயா அவர்கள் சொன்ன பிறகு கீழே வளைவு ஐயா அவருடைய அந்த பாவக பலனை பார்த்து படிக்கும் போது இந்த மரண புள்ளி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, மரணத்தை துல்லியமாக கணிக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. வேற யாரும் சொல்லல, இந்த ஜோதிடம் சொல்லுகிறது. நிறைய பேர் சோதிடத்தை அது தப்பு இது தப்புன்னு சொல்றாங்க. இதை நீ தப்புன்னு சொல்ல முடியுமா? இன்றைய வரையில நடந்துகிட்டு இருக்குங்க. எங்க தாத்தாவுக்கு, எங்க அப்பாவை பெற்ற தாத்தாவுக்கு எங்க அம்மாவை பெற்ற தாத்தா ஜோசி எழுதுறாரு. இந்த தேதியில சாவனாருன்னா அந்த தேதியில கரெக்டா சாவனார். ஆகவே ஜோதிடத்தை குறை சொல்ல முடியாது. எதுவரைக்கும் அவர் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இது சரியாக இருக்கப்பட்டு, சரியாக கொடுக்கப்பட்டு ஒரு ஜாதகம் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த ஜோதிடத்தில் ஒரு தவறும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த 8ஆம் இடத்துல 9 நவக்கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்? ஐயா கோச்சி, அதை கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன்.
இப்போ இந்த 8ஆம் இடத்துல 9 நவக்கிரகங்கள் இருந்தால் என்ன என்ன பலன்? 8லே சூரியன் இருந்திட்டாலே தந்தையை எட்டியோ எட்டவே இருக்க செய்யும். நான் 2-3 ஜோசியத்தை பார்த்தேன், தந்தையே இல்ல, அவர் என்ன, நான் போய் ஏங்க உங்க அப்பா இருக்கிறாரா அப்படின்ட்டா, இல்லைங்க அப்படின்ட்டாரா. அப்ப எட்டியோ எட்டவோ இருக்க செய்யல, ஆளையே கூட்டுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப சூரியன் யாரு? பிதுர்காரகன். அவரு போய் அந்த ஜாதகனுடைய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல மாட்டிக்கிட்டாரு, கூட்டாரு. அந்த ஜாதகம் பிறந்து அவர் போறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 11க்கு சென்றால் தாயாருக்கு இடைஞ்சல். ஏன்னா 4க்கு 8ஆம் இடம் அந்த ஜாதகனுக்கு 11ஆம் இடம், அது தாயினுடைய மரணஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஆக இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நேரம் கருதி சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லலாம். அடுத்தது இந்த 8ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அதுல சூரியன் என்றால் மாங்கல்ய தோஷம் உண்டாகும் என்பதை கூறிக்கொண்டு, இன்னும் கேளும் மன்னவனே, 8ல் செவ்வாய் இருந்திட்டாலே இவருக்கு பின் ஆண் சகோதரம் இல்லை. எப்படியும் கட்டாயம் பெண் பிறந்து அதற்கு பிறகு ஆனாள். சரிங்க, 8ல செவ்வாய் இருக்கார். இப்படி சிம்பிளா இதெல்லாம் சொல்லிடலாம், சிம்பிளா சொல்லலாம். கணிச்சு சொன்னோம்னா இது நல்லாவே இருக்கு, சரியாவே இருக்கு. எப்படி சரியா இருக்கு? செவ்வாய் யாரு? சகோதரக்காரகன். அந்த ஜாதகனுடைய 8லே இவன் போய் இந்த செவ்வாய் உட்கார்ந்தார் என்று சொன்னால் அவனுக்கு நேர் சகோதரர் இருக்கவே மாட்டான். நிறைய விஷயத்துல கரெக்டாவே இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்லுவான், ஏயா நீ சொன்னது சரியா இருக்குதா அப்படின்னு கேட்பான். யோ இதை சொன்ன பிறகு அவன் என்ன வாய மூடிட்டு, ஐயோ ஆமாங்க, அவன் இவனுக்கு அப்புறம் பையனே இல்லைங்க, பொண்ணு தாங்க. பொண்ணு இருக்கும், பொண்ணு பிறந்துட்டு அவரை வேணா ஆண் பிறகுமே ஒழிய இந்த 8லே செவ்வாய் இருக்கப்பெற்ற ஜாதகருக்கு நேர் ஆண் இருக்க வாய்ப்பே இல்லை. நிறைய ஜாதகத்தை பாருங்க. அதுக்கு அடுத்ததுங்க, 8லே புதன் பகவான் இருந்திட்டாலே எப்பவும் இவருக்கு தீர்க்காயுள். புதன் 8ல இருந்துட்டா தீர்க்காயுள். 8ஆம் இடம் புதனுக்கு நல்ல இடம் தான், அதனால தீர்க்காயுள் உண்டு. ஜாதகருக்கு தனம் சேர்ப்பதிலே ஆர்வம் உண்டாகும். 8லே குரு பகவான் இருந்திட்டாலே இயம்புவேன் புத்திர தோஷம் உண்டா. இது சும்மா சிம்பிள் கான்செப்ட். குரு புத்திரகாரகன். அவர் 8க்கு போனா எதை கெடுப்பாரு? புத்திரம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவார். அதனால புத்திரம் இல்லை, வேற ஒண்ணும் இல்ல. பிள்ளைகளை சரிங்க ஐயா மீறி புத்திரம் இருந்து போச்சு, இந்த பிறந்தாலும் அவன் அப்பன்காரன, இது நம்ம கரும்பு ஆலையில கரும்பு போட்டு புழியுதுல்ல, அதே மாதிரி புழிஞ்சு எடுத்துருவான். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு புத்திரத்தால சோகம் எதாவது உண்டாகணும். ஏன்னு சொன்னால் 5ஆம் புத்திரன் குரு புத்திரகாரகன். அவர் இந்த ஜாதகனுடைய 8லே போய் இருக்க இந்த பிள்ளைகளால அந்த தகப்பனுக்கு படாத பாடு அவஸ்தை உண்டு அந்த புத்திரன் இருந்தால். சரிதாங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அது மட்டும் இல்லைங்க, சில பேரு பிறந்தால பையன் அவன் பேச மாட்டான்னு அப்பங்காரன் ஏங்குவான். ஐயோ பேச மாட்டாங்கிறாங்க. அதாவது இந்த 8லே பிறக்கப்பட்ட ஜாதகனுடைய தகப்பன் பிள்ளைகளுடைய பாசத்துக்கு ஏங்கி தவிப்பான். ஆக குரு பகவான் 8லே இருந்தால் இந்த பலன். அடுத்ததுங்க, 8லே சுக்கிரன் இருந்திட்டால் இவருக்கு தீர்க்காயுள் உண்டு, காதலில் தோல்வி உண்டு, தாமத திருமணமும் யோனி வியாதி ஏற்படுமே. நமக்கு தெரியும் சுக்கிரன் கலத்திரக்காரகன். அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், அப்படியே சொன்னீங்கன்னா அப்படியே புரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் கலத்திரக்காரகன், திருமணத்துக்கு காரணமானவன். அவன் போய் 8ல மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, திருமணம் தாமதம் ஏற்படும், காதலித்த
பெண்ணை இவன் கைபிடிக்க முடியாது. ஆகவே ஏதாவது மர்ம உறுப்பிலே வியாதி உண்டாகி இவன் அல்லல் பெற வேண்டும் என்பது சுக்கிரன் 8லே இருப்பதனாலே பலன். அடுத்தது பாத்தீங்கன்னா 8லே சனி அவர் இருந்திட்டாலே இவருக்கு தீர்க்காயில். இது காரகோ பாவனாஸ்தி இல்லை, எல்லாமே போராட்டம். ஐயா, இவருக்கு எப்பவும் வருமானம் இல்லை, உத்தியோகமும் தானும் இல்லை. இது என்னையா இது? சனி தொழில்காரகன், அவன் 8ல இருக்கிறது நல்லதுதான். இப்ப 4லே சந்திரன் இருந்தால் நாம காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா தாயாருக்கு நல்லதில்லை. ஒரு காரக கிரகம் அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட பாவத்திலே இருக்குமானால் அது காரகோ பாவனாஸ்தி. ஆனா சில விதிவிலக்கு இருக்கு. 8லே சனி இருக்கலாம். 8லே சனி இருந்தாலும் அவருக்கு காரகோ பாவனாஸ்தி இல்ல. அவர் போய் அந்த ஜாதகனுடைய ஆயுளை கெடுப்பாரு என்று சொன்னால் அது தவறு. ஆகவே 8லே சனி இருப்பார் என்றால் நீண்ட ஆயுள். ஆனா சனி இல்லையா, முதல்ல அவர் போவாரு, வாழ்க்கையே போராட்டம் தான். அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா சனியினுடைய தாக்கத்தாலே அந்த திசை வரும்போது எல்லாம் வருமானம் குறைவாக ஏற்படும். வருமானமே இருக்காது, இவன் கஷ்டப்படணும். அடுத்தது 8லே ராகுகேது இருந்துட்டாலே இவருக்கு விஷ பாதிப்பு உண்டாகும். ராகுகேதுன்னா சொல்லிடுவாங்க, 5லே ராகு இருந்தா முதல் கரு கலைஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா புத்திர குறைபாடு இருக்கும் இப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் இல்லையா, அப்ப அதை பார்த்த உடனே சிம்பிளா சொல்லிடலாம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரா, ஏங்க ஏதோ பாம்பு கீம்பு கடிச்சுதா, அவன் பாம்பு கடிச்சதுன்னு சொல்லி பூரான் கடிச்சுருவான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் நாம சொன்னது சரியாவது, பூரான் கடிச்சு போச்சுங்க முந்தானத்தை அப்படின்னுவான். ஆகவே நாம இந்த ஜாதகத்தை நுணுக்கமாக கற்றுக்கொண்டு பொருத்தமாக பலன் சொல்லும் போது அத்தனையும் உண்மையாக இருக்கிறது, அது தவறுவதே இல்லை. சில பேர் சொல்லலாம் அது சரியா இது சரியா, அது தர்க்கத்துக்கும் வாக்குவாதத்துக்கும் உண்டாகக்கூடிய கருத்தை தவிர அது நம்மோடு ஒத்து போகாத கருத்து, அதுக்கு நமக்கு வேலை இல்லை என்று கூறிக்கொண்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஞான விருத்தி உண்டாகுங்க. கேது போய் உட்கார்ந்தாருன்னு அவன் அப்படியே தன்னை மறந்து போய் ஞானியாயி திருவண்ணாமலையில இருப்பான், இல்ல காஞ்சிபுரத்துல இருப்பான், முடிஞ்சா காசியில கூட இருப்பான், இல்ல ராமேஸ்வரத்துல இருப்பான். எங்க இருக்கிறானே நமக்கு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் 8ஆம் இடம் ஆயுள் அவன் ஆயுள் பூரா இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டிய, அது ஞான மார்க்கத்தை கேது பகவான் தருவார். சரிங்க, இப்போ இது 8ல நவக்கிரகங்களாகிய 9 பேர் இருந்தால் என்ன பலன் என்று சொல்லிவிட்டேன். இப்போ இந்த 8ஆம் இடத்துல லக்னாதிபதி போனா என்ன, 2ஆம் அதிபதி போனா என்ன, அதை நான் இப்ப பலன் சொல்றேன், கேட்டுட்டே வாங்க. 8ஆம் இடத்தவன் லக்னத்தில் இருந்துட்டாலே எப்பவும் வாழ்க்கை போராட்டம் தான், பூர்வீக சிறப்பு இருக்காது. அதாவதுங்க, என்னையா நீ 8ஆம் இடம் நல்ல பாவம்னு சொன்ன, இப்ப எல்லாமே ஆப்போசிட்டா சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமேங்க நல்லதை நல்லது மூலமாகவும் கத்துக்கலாம், நல்லதை கெட்டது மூலமாகவும் கத்துக்கலாம். சரிதானா? ஒரு மனுஷன் அடி வாங்கினான்னு வச்சுக்க, ஐயோ எப்படி அடிச்சான் பாரு அவனை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஆக இவன் என்ன பண்ணுவான், அடுத்த டைம் சண்டை அந்த பக்கமே போக மாட்டான். அப்ப இவனை அடிக்கிற அடியில அவன் நல்லது கத்துக்கிட்டான். ஆக இந்த 8ஆம் பாவம் இவனை வாட்டுல நல்லதை கட்டுக்கிட்டு ஞான மார்க்கத்தை தேடி ஞானவானா போயிட்டான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததுங்க, தனம் பணம் அமையாது. 2ஆம் ஆதி அங்க போனாருன்னா தனம் பணம் அமையாது, குடும்பம் சிறப்பு இல்லை. 2ஆம் ஆதி யாருங்க? குடும்பத்துக்கு காரணம், பணத்துக்கு காரணம், தன சேர்க்கை இதுக்கு காரணம். இவரு போய் 8ல போய் உட்கார்ந்தாருன்னா அங்க கொட்டி எல்லாத்தையும் வீணாக்க வேண்டியதான். வெளியில வரும்போது சில நேரம் விவசாயிங்க என்ன பண்றாங்க,
கொல்லிக்கு போறாங்க. நான் நிஜமாதான் அதான் நான் நினைக்கிறது. நல்லா சட்டை போட்டுட்டு போனா அறுவடை நடக்கும்போது கோவணம் கட்டிட்டு வரலாம். நல்ல காலம் எனக்கு பென்ஷன் இருக்காங்க, நான் கோவணம் கட்டுற சூழ்நிலை இது வரைக்கும் எனக்கு வரல. அதாவதுங்க 50,000 விவசாயத்துல செலவு பண்ணீங்கன்னா கட்டாயமாங்க ஒரு 5 ரூபா மிஞ்சம், இல்லைன்னா 10 ரூபா மிஞ்சம். அது வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பார்க்காம விட்டுருப்போம். அப்ப மொத்தத்துல விவசாயிக்கு நஷ்டன்ற மாதிரிதான் ஒரு கதை. அந்த வகையில இந்த சமம் போயிடும். நான் 8ஆம் இடம் வந்து எண்ணம் கொட்டினாலும் அது ஆண் வாய திறந்துட்டு தானே இருக்கும். ஆகவே அங்க அவருக்கு கையில நிக்காது. அடுத்தது 3க்கு சென்றாலே, அதாவது 3ஆம் மாதி 8க்கு சென்றாலே சகோதர தோஷம் உண்டா? 3ஆம் மாதி யாருங்க? சகோதர ஸ்தான அதிபதி. அவர் 8ஆம் இடத்துக்கு போனாரு. அப்ப சகோதரன் இல்ல, அது சகோதரன் இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த சகோதரன் பிறந்தானா அவனுக்கு கீழே உள்ளவன் பிறந்தானா எப்ப பார்த்தாலும் நோய் நொடியா இருப்பான். இல்லைன்னா குடும்பத்தோட ஒண்ணு சேராம எங்கேயாவது ஓடி விடுவான். இல்லைன்னா குடும்பத்துல சண்டை சாடி போட்டுக்கிட்டு நீயானா அப்படின்ற ஒரு போராட்டத்துல ஈடுபடுவான். ஆக சகோதரன் வந்து சிறப்பா இருக்காதுங்க. சரி, அடுத்தது 8ஆம் மாதி நாளில் இருந்துட்டால் இன்னும் சொல்வேன் ஜாதகரை கேளுமையா. தாய்க்கும் ஆகாது, தனையனுக்கும் ஆகாது, சுகசானம் சிறப்பு குறைபடும் தானே. அது என்னங்க? அது 4ஆம் இடம். இப்ப 4ஆம் இடம் நம்ம தாயை பத்தி சொல்லணும்னா 4ஆம் இடத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் சந்திரனை பார்ப்போம். இது ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா, ஏங்க உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ஐயோ நல்லா இருக்காங்க சார். இதுல ஏதாவது ஒண்ணு குறைபாடுன்னா, ஏங்க உங்க அம்மா உடம்பு சரியில்லையா? ஐயோ ஆமாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாரு அவரு. சரி, இதுல இன்னும் வலு குறைஞ்சுன்னு வச்சுங்க. சொன்னோம்னாக்கா அம்மாவே இல்லைங்களா? ஆமாங்க அம்மா இல்லைங்க, போன வருஷம் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆகவே எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் மாதி 4ஆம் இடம் 4ஆம் மாதி 8க்கு போனாலே சுகஸ்தான இழப்பு ஏற்படும். அது என்ன சுகஸ்தானம்? வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் சுகஸ்தானம். இதெல்லாம் அவருக்கு சிறப்பா இருக்காது. ஐயா நான் வண்டி வச்சிருக்கேன், நடந்து போவாரு, வண்டியை ஓட்டிக்கிட்டே நடந்து போவாரு. காரணம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஆகவே சுகஸ்தானம் சிறப்பு இருக்காது இந்த 4ஆம் மாதி 8க்கு போனாருன்னா. அதே மாதிரி தாய்க்கும் சிறப்பு இருக்காது. அடுத்ததுங்க 5ஆம் மாதி 8லே இருந்துட்டாலே அருந்தவம் நீ செய்தாலும் புத்திர தோஷம் காட்டும். நீ என்னதான் ராவணம் மாறி இமயமலையில போய் தவம் செஞ்சாலும், அர்ஜுன மாறி ஒத்த காலில் ஊசி மேல நின்று தவம் செஞ்சாலும் 5ஆம் மாதி 8க்கு போனால் புத்திர தோஷம் உண்டு என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அடுத்தது 5ஆம் இடம்னு பார்க்கும்போது நம்ம என்னென்ன சொல்லுவோங்க? குலதெய்வம் சொல்லுவோம், பூர்வீகம் சொல்லுவோம், புத்திரன் சொல்லுவோம். இது எதுவுமே சரியா இருக்காதுங்க. அதான் பூர்வீகம் சிறப்பு இருக்காது. ஒண்ணு பூர்வீகத்தை போனா அங்க இருக்கிற இவனை உதைக்க வருவான். சரி ஏன்பா எனக்கு கொடுங்கன்னா 2 லட்சம் நாங்க கடன் அடிச்சிருக்கிறோம், நீ இந்த 2 லட்சத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு உன் நிலத்தை பிரிச்சுட்டு போடா அப்படின்னு. ஆகவே பூர்வீக சிறப்பு இருக்காது. அப்படி பூர்வீக சிறப்பு இருந்தால் பூர்வீகத்திலே சண்டை சச்சரவு இருக்கும். இதுதாங்க சொல்லுது. குலதெய்வம் அவர் பக்கம் இருக்காது. குலதெய்வம் தோஷம் உண்டா? ஒண்ணு இருக்கும், எதுவும் செய்யாது. அத உடனே பூமாட்டுக்காரன் சொல்லுவான், யோ உங்க குலதெய்வத்தை சாமியை கட்டி போட்டுட்டாங்க, சாமி யாரு கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னுவான். ஆகவே குலதெய்வ தோஷம் நம்முடைய ஜாதகத்தில் 5ஆம் மாதி 8க்கு சென்றால் குலதெய்வ தோஷம் உண்டு. சரிங்க. ஆறிலே 8ஆம் மாதி 6லே சேர்வதனால் இடரில்லை. விபரீத ராஜ யோகம் தானே, ஜீவன கஷ்டம் இல்லை, பண வரவு மிகுதி உண்டாம். இப்ப நாம ஒரு இது படிச்சிருக்கிறோங்க. அதுல இந்த கீழ் விளைவு என்ன செய்யறாருங்க, இந்த 6ஆம் பாவத்தை நல்ல அக்குவேர ஆணுவேர நல்லா ஆராய்ச்சி பண்றாரு. அதாவது 6ஆம் மாதி சார பரிவர்த்தனை, அதே மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை சொன்னீங்களா, இதெல்லாம் நல்லா அருமையா ஆராய்ச்சி பண்றாரு. பண்ணிட்டு இந்த 6ஆம் மாதி 8ஆம் இடத்துக்கு போறது, 6ஆம் மாதி 8ஆம் மாதி 12ஆம் இடத்துக்கு போறது, இது விபரீத ராஜயோகம்.
அது என்ன விபரீத ராஜயோகம்? ஒண்ணும் இல்லைங்க, நான் என்னுடைய உதாரணத்தையும் நான் சொல்றேங்க. ஒரு லெவலுக்கு மேல எங்க குடும்பம் கஷ்டப்பட்டு இருந்தது. உத்தியோகத்துக்கு வந்தங்க, எல்லா சொத்து சுகங்கள் தானா சேர்ந்தது. இதை நான் விபரீத ராஜயோகமா தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டதுக்கு பட்டுன்னு பார்த்தாரு, உத்தியோகத்தை கொடுத்தாரு, டெலிபோன்ல போனோம், உத்தியோகம் பார்த்தோம், எல்லா சொத்து சுகங்கள் எல்லாம் தானா வந்து சேர்ந்தது. ஆக இது விபரீத ராஜயோகம். அவனுக்கு ஜீவன கஷ்டம் இருக்காது. அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருப்பான். டீ சாப்பிடறதுக்கு என்ன ஒரு 10 ரூபா தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அவரு அடுத்தவங்கிட்ட வாங்கி டீ சாப்பிட்டு இருப்பாரு. இந்த யோகம் வந்த உடனே இவருக்கு ஜீவன கஷ்டம் குறையும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நாம இந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன். அந்த அந்த இடத்துல யாராவது ஒரு அதிபதி பலம் பெற வேண்டும். பலம் பெற வேணும்னா எப்படி? ஆட்சி பெறலாம், இல்ல உச்சம் பெறலாம். வெறுமனே இருந்துட்டா இந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்யாது. அடுத்ததுங்க, 8ஆம் ஆதி முடிச்சுட்டுங்க. 8ஆம் ஆதி 7க்கு செல்வதாலே இடர் உண்டு, திருமணம் தாமதமே, இல்லற வாழ்வு இனிக்காதையா, இருவரும் ஒத்து போக மாட்டாரையா, எதிர்த்து நின்று போரிடுவாள் மனைவியவள், இல்லாத நோய்கள் எல்லாம் அவளுக்கு சேருமாமே. இது ஒரு பாட்டு. சரிங்க, 8ஆம் ஆதி யாரு? துன்பம் கொடுப்பவர் நாம சொல்லிட்டோம். சுலபமா சொல்ல போனா 8ஆம் ஆதி துன்பத்தை கொடுப்பவர். அவரு 7க்கு போவார். 7 என்பது திருமண ஸ்தானம், 7 என்பது கலத்திர ஸ்தானம். ஆக அவருக்கு அங்க போயிட்டாருன்னா திருமணம் தாமதம் தள்ளிக்கிட்டே போகுது இல்ல. அவரை பாருங்க, 7ஆம் ஆதி 8க்கு போகும். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன், 7ஆம் ஆதி 8க்கு போயிடுது. ஆக திருமணம் இன்றைக்கு 33 வயசு ஆகுது, அந்த பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகவே இல்லை. ஆக அதுக்கு அடுத்தது சரி திருமணம் ஆயிடுச்சுயா, இல்லற வாழ்வு இனிமையா இருக்காது, கணவன் மனைவி உறவு செழிப்பா இருக்காது, ஒற்றுமை குறைவு ஏற்படும். சரிங்க, ஒற்றுமை குறைவு இருந்தா போதையா, நான் எப்படியாவது தலையெழுத்து நான் குடும்பம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு ஒரு கணவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன ஆகுன்னா, மனைவி எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, கணவர் ஒத்து போவாரு, எப்படியோ குடும்பம் பண்ணி அவன் புள்ள குட்டி எல்லாம் வந்துடுச்சு, என்னப்பா பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் விதியை நினைச்சு போவாரு. ஆனா இந்த அம்மா அதை நினைக்காது. இந்த அம்மா என்ன பண்ணும், இந்த உங்க அம்மா வீட்டுல என்ன போட்டாங்க, எங்க அம்மா வீட்டுல என்ன போட்டாங்க நீ கேக்குற, என்ன எப்படி கேட்கலாம் நீ? இப்படி சதா ஒரு சண்டையை உருவாக்கி இவரோடு நிம்மதி இழந்து குடும்பம் நடக்கும். சரிங்க, 8ஆம் ஆதி 8க்கு செல்வதாலே இங்கு உமக்கு யோகம் உண்டு என்பேன், அது சரள யோகம் என்று நான் சொல்வேன். ஆமாங்க, 8ஆம் ஆதி 8க்கு போனால் ஒரு யோகம் உண்டு. சரி, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் போனா தானா யோகம் வந்துருமா? அந்த 8ஆம் ஆதி 8க்கு சென்று அவர் அங்கே ஆட்சி பெற வேண்டும். இப்ப நிறைய பேர் நம்ம பார்த்த உடனே என்ன சொல்றேன்னா, 8ஆம் ஆதி 8ல நாம சொல்றதுல நிறைய பேர் 8ஆம் ஆதி 8ல இருக்குதா, ஏ உனக்கு நல்ல யோகம் யா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. குருமார்கள் 2 பேர் இருக்கிறீங்க, கருத்து மாற்றங்கள் தவறு என்ன சொல்லுங்க. 8ஆம் ஆதி 8க்கு சென்றால் சரள யோகம், அதில் அவர் ஆட்சி பெற வேண்டும். அப்படின்னாதான் அது சரள யோகம். ஆட்சி பெறல, பகை பெறுகிறார், சமம் பெறுகிறார், பேசவே வேண்டாம். ஆக அது இந்த சரள யோகத்தினுடைய பலன் என்ன? நீண்ட ஆயுள், அந்தஸ்து, நிலையான பொருளும் உண்டு. ஆமாங்க, ஒண்ணுமே இல்லாம இருப்பான். இந்த யோகம் வந்த உடனே நோய் நொடி உள்ளவன் சரியாகுவான், பொருளே இல்லாம பொருள் சேரும். இப்படி ஒரு நிலையான சொத்து பத்து அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல வந்துருங்க, அது உண்மை. 2வது பாத்தீங்கன்னா நிம்மதி வருங்க. சொத்து சுகம் இருக்க இல்லையே, ஒரு மனுஷனுக்கு நிம்மதி முக்கியங்க. அதாவது சில பேர் என்ன சொல்றான், நிம்மதி, சில பேர் என்ன பண்ண நிம்மதியை தேடி போறான். நான் நிம்மதிக்கு ஒரு வழி உங்களுக்கு சொல்றேங்க. அதாவது இருப்பதை எல்லாம் எனக்கு சொந்தம், இருப்பது மட்டும் எனக்கு சொந்தம். இன்னைக்கு என்ன நடக்குதோ
அது கடவுள் கொடுத்தது, இதன்படி நான் நடப்பேன், இது போதும் எனக்கு என்று நினையுங்கள். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வருகின்ற சூழலை உங்களாக்கி கொள்ளுங்கள். என்ன திட்டுறாரு ஐயா, எனக்கு இன்னைக்கு திட்டு வாங்கணும்னு தலையெழுத்து வா, ஐயாவால திட்டு வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்து வா. நான் நினைச்சுக்கிட்டேன் எனக்கு என்ன வருத்தம் வரப்போகுது, இப்படி நினைக்கலாம். குருநாதர் சொல்றாரு நம்ம நல்லதுன்னு சொல்லுவாரு, இப்படி நினைக்கலாம். ஆகவே சூழ்நிலையோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களை வருத்தம் ஒரு நாளும், அதாவது வருத்தம் உங்களை ஒரு நாள் அண்டாது. எதையெல்லாம் சூழ்நிலையை கற்று சூழ்நிலையை அனுசரிக்க தெரிந்த மனிதர்கள் ஒரு நாளும் வருத்தப்படுவதில்லை. அவர்கள் தோய்வு, தடை, தளர்வு என்று எதையும் சிந்திப்பதும் இல்லை என்று கூறிக்கொண்டு இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கு சொல்லிடுறேன். 8ஆம் ஆதி 9இல் சென்றார் என்றால் எப்படியும் தந்தையுடன் தனையன் ஒத்து போக மாட்டான். இவர்கள் காலம் எட்டி இருக்க செய்யும். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏடா ஒப்பம் வந்தானே ஏதாவது சொல்லிட்டு போனானா அப்படின்னு அப்பா கிட்ட அம்மா என்ன பண்ணுவாங்க, பையன்கிட்ட கேட்பாங்க. அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, என்ன சொன்னாருன்னு எனக்கு புரியல, அவர் மட்டும் வந்தாரு, அவர் மட்டும் போயிட்டாரு. ஆக சில வீடுகளில் தந்தை மகன் உறவு இப்படித்தான் இருக்கிறது. சில வீடுகள்ல பாசமா இருக்கு, அன்பா இருக்கு. மகனுக்கு ஏப்பா இங்க வா, 100 ரூபாய் கொடுத்து நீ போய் கடவுளுக்கு போயிட்டு இன்னைக்கு டாக்டர் போயிட்டு வாப்பா அப்படி என்று அனுசரித்து சொல்லக்கூடிய சூழலும் இருக்கிறது. சில பேரு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தந்தையும் மகனும் ஒத்து போறதே இல்லை. நல்லதே சொன்னாலும் சரி, கெட்டதே சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்பா, நீ உன்னால ஆனதை பாத்துக்கப்பா என்று சொல்லுவது. இதுக்கு என்ன காரணம், அவரை சொல்லி காரணம் இல்ல. 8ஆம் ஆதி பித்ரு சாணம் என்று சொல்லக்கூடிய 9க்கு சென்று அவரை பாடாப்படுத்துகிறார். அதனால இது நடக்கிறது. அடுத்தது தொழில் ஸ்தானம் 10லே 8 சென்றால் பல தொழிலால் செல்வம் பறிபோகும். ஜாதகர் ஒரு தொழிலும் நிலையாக பார்க்க மாட்டார். நிச்சயமாய் வெளியிடத்திலே உயர்வு உண்டு, ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஐயா தொழிலில் சொன்னேன். இது ஒரு பாட்டு. சரிங்க, என்னது நமக்கு தெரியும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அதுக்கு காரகன் சனின்னு தெரியும். சரிங்க, இவர் என்ன பண்றாரு, 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 8ஆம் இடத்துக்கு போனா எச்சரிக்கையா தான் இருக்கணும், அதாவது கெட்ட பாகம் இல்லை. ஆனா அந்த தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகர் தொழில் சிறப்பாக இருக்காது. ஏதாவது மாத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா நமக்கு காசு முக்கியம், வருமானம் முக்கியம். அதுக்கு எப்படியாவது இவர் தலைகீழ நிற்பாரு. இவர் நேரம் அதை கெடுத்து கொண்டே இருக்கும். ஆக பல தொழில் செய்வார். ஒரு தொழில் பல கலை கற்பவன் ஒரு கலையிலும் தேர மாட்டான் என்பது போல தொழில் சிறப்பா இருக்காது. ஆனா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உள்ளவங்க உள்ளூர்ல இருக்க கூடாது. உள்ளூர்ல இருந்தானா இவன் டீ கடை வைப்பான். 30 நாள்ல 30 பேரு டீ கடைய கடன் வச்சுட்டு பாலுக்கு வாங்க கூட காசு இல்லாம இவனை அம்போன்னு விட்டுட்டு போயிடும். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இந்த 10ஆம் ஆதி 8க்கு சென்றால் இவர் உள்ளூர்ல எதுவுமே செய்யக்கூடாது. வெளியூர் போனால் சிறப்பு என்று சொல்வேன். அடுத்ததாக 11, 12 2 பாவம் முடிஞ்சு போச்சு. தொழில் வழியில் லாபம் இல்லை தனையனுக்கு, தொட்டதெல்லாம் தொழில் சிறக்காதையா. 11க்கு சென்றாலே லாபம் வந்தால் செலவும் உண்டு. தொழில் செய்வதாலே லாபம் இல்லை, மூத்தவனுக்கு தோஷம் உண்டு. இப்போ 11ஆம் இடம் ஜாதகத்துல என்னங்க சொல்லுது, லாபம்னு சொல்லுது. இந்த 11ஆம் ஆதி 8ஆம் இடத்துக்கு போனா வந்துகிட்டே இருக்கும். அட அவன் கடையில என்னப்பா வியாபாரம் நடக்குது, ஓகோன்னு நடக்குது. காலையில பாத்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தா எல்லாத்தையும் கடந்து கொடுத்துருக்கும். கல்லமுடியை திறந்து பார்த்தா 50 100 இருக்கும். ஆகவே எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தொழில் சாண அதிபதி என்று சொல்லவர் 8ஆம் இடத்துக்கு போனா இந்த நிலை என்று
அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் இடம் இளைய சகோதரன் இல்லைங்களா, 11ஆம் இடம் மூத்த சகோதரன். அப்ப இந்த 8ஆம் மாதிரி 11ஆம் இடத்துக்கு போனா இவனுக்கு மூத்தவன் இருக்கால, அவன் பலப்பட மாட்டான். அப்படி பலப்பட்டால் உடம்பு சரியில்லாம இருப்பான். அப்படி இல்லைன்னா இவனை தாண்டி எப்பட இவன் ஆள விடுறான்னு இவன் தனியா போடுவான். ஆக இந்த சூழ்நிலை உருவாகும். இன்னும் ஒண்ணு 8ஆம் மாதிரி 12இல் சென்றிட்டால் இவருக்கு நன்மை உண்டு, விபரீத ராஜ யோகமும் உண்டு. 6, 8, 12இல் சேர்க்கையோடு ஒருவர் ஆட்சி பெற வேண்டுமே, இதெல்லாம் நான் சொன்னேன், அப்பவே சொன்னேன். ஆக இந்த விபரீத ராஜ யோகத்துக்கு 6, 8, 12 அதிபதிகள் ஒரு இடத்தில் இருந்தாலும் 12ஆம் மாதி 8ஆம் இடத்துக்கு போனாலும் 8ஆம் மாதி 12ஆம் இடத்துக்கு போனாலும் இல்ல 6, 8 அதிபதிகள் 12 போனாலும் இந்த பாவ பரிவர்த்தனை உண்டாகும் என்று சொன்னால் கட்டாயமாக அதிலே ஒருவர் ஆட்சி பெற வேண்டும். அப்பதான் அந்த விபரீத ராஜயோகம் நன்றாக இருக்கும், பலன் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு கொடுத்த குருநாதருக்கு இதையெல்லாம் கத்துக்கிட்டு வந்து என்ன மேலாவி ஆக்கன என்னுடைய குருநாதர் பாதங்களை தொட்டு வணங்கி கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா. நன்றியா, அருமையா சொல்லியிருக்கீங்க. அதாவது 8ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தா யோகம், மிச்ச இடத்துல இருந்தா தீமைன்னு ஒரே வரியில சொல்லிட்டாரு. ஆனா விரிவா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம யோகமா இருக்கு, நல்லா தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது நம்முடைய